வணக்கம். நாளை ஜூலை 9ஆம் தேதி மத்திய தொழிற்சங்கங்களால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது வேலைநிறுத்தம் நாடு முழுவதும் நடக்கவிருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், குறைந்தபட்ச சம்பள உயர்வு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை தடுத்தல், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுதல், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்தல், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குதல், மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுகவின் தொகுமூச்சு, இடதுசாரிகளின் CITU, AITUC, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இருப்பினும் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் போக்குவரத்து சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோருக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த எச்சரிக்கையை சீரியஸாக எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உங்கள் பணி பாதுகாப்பு மற்றும் எதிர்கால நலன் கருதி சரியான முடிவை எடுப்பது அவசியம்.